வாய நம. அன்பே சிவம். வாழ்க வளமுடன். வர 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி விரதம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அனைத்தும் நீங்கி உடல் செல்கள் அனைத்தும் புத்துயிர் பெற்று இயங்கக்கூடிய ஒரு மகத்துவமான திருநாள். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுக்க கண் விழித்து சிவனோட நாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள், தேவையில்லாத மனக்கழிவுகள் எல்லாமே நீங்கி ஆத்மாவும் மனசும் பரிசுத்தமாகக்கூடிய நாள். அன்றைய ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா, விடிய விடிய குளிச்சுட்டு ஒரு சிவாலயத்தில் அமர்ந்தோ இல்லை ஏதாவது ஒரு புண்ணிய இடங்களில் அமர்ந்தோ நம்மளோட முதுகு தண்டு நேராக உட்கார்ந்து ஒரு சிம்முத்திரையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை பாராயணம் மனசுக்குள்ளேயே, அதாவது எந்த ஒரு மந்திரமும் பார்த்தீங்கன்னா வாயை விட்டு சொல்கிறதை விட மனசுக்குள்ளேயே சொல்லும் போது அதுக்கு சக்தி அதிகம். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. உங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்கு எப்போவுமே ஜபிக்கக்கூடிய மந்திரம், பிடித்த மந்திரம் என்ன நீங்கள் சொல்லுவீங்களோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சிம்முத்திரையில் உட்காருங்க. உங்கள் முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். இப்படி உட்காந்து நீங்கள் பாராயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்க 7 சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டில் சீராக அதோட வேலையை தொடங்க ஆரம்பிக்கும். உடலில் இருக்க பல சக்கரங்கள் இருக்கு, இருந்தாலும் ஆதார சக்கரங்களான 7 சக்கரங்கள் ஒரே நேர்கோட்டில் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அப்படி அந்த சக்கரங்கள் சீராக இயங்க ஆரம்பித்தாலுமே நம்ம உடம்புல இருக்க பல விதமான நோய்கள் வெளியில் போக ஆரம்பிச்சிடும்.